வணக்கம் பிரவீன். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் பிரபல கன்னட நடிகர், திரைப்பட நடிகரான தர்சன் மற்றும் அவரது தோழியான பவித்ரா கவுடா உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டு பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தர்சனுக்கு கூடுதல் சிறப்பு வசதிகள், அதாவது சொகுசு வசதிகள் செய்து தரப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது. அதே நேரத்தில் சில போட்டோக்களும் சில வீடியோக்களும் பரவியது. இதனைத் தொடர்ந்து மாநில அரசு உடனடியாக, அதாவது சித்தராமையா இன்று காலை முடிவெடுத்து உடனடியாக சிறைத்துறைக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவரை வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதேபோல் பெங்களூர் சிறைச்சாலையில், பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் தர்சனுக்கு சில சொகுசு வசதிகள் செய்து தரப்பட்டதாக வந்த தகவல் எடுத்து அங்கு அந்த பணியில் இருந்த 7 அதிகாரிகளை இன்று சிறைத்துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது. இன்று மாலையோ அல்லது நாளையோ அவர் பெல்லாரி சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யக்கூட வாய்ப்புள்ளது. இது சம்பந்தமாக சிறைச்சாலை துறை அதிகாரிகள் ஆலோசனை தற்போது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவேளை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் தொடர்ந்து தர்சன் இருக்கும்போது அங்கு ஏற்கனவே சிறையில் உள்ள சில ரவுடிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மூலம் சாட்சிகளை கலைக்க கூட நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. அதனால் சாட்சிகள் கலைக்கப்படும் என்ற கோணத்திலும் தற்போது அவருக்கு மேலும் கூடுதல் வசதிகள், சொகுசு வசதிகள் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் செய்து தரப்படுவதாக வந்த போட்டோ மற்றும் வீடியோ வைரல் காரணமாக உடனடியாக அவர் வேறு ஒரு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசு தரப்பில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சற்று முன் அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையாவை நேரடியாக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க.